ஹாய் காய்ஸ், வாங்க பேபி இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் செர்லாக் வந்து நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் அளவு வந்து ரெட் கலர் அவல் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அவலோட ரெட் கலர் அவல் தான் நிறைய சத்து இருக்குது, அதனால் நம்ம அதையே எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவு கொஞ்சம் கூட வந்து நம்ம பொரிகள் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக வறுக்கணும். ஒரு சட்டியை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொரிகளை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். அது வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிற வரையே நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம அவளையும் நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுத்த அவலை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அந்தளவு நம்ம வந்து வறுக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிட்டு பொறுமையாகவே வருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு கருகிரும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு பால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும், வயிறுலாம் வலிக்காது. அதுக்கு தான் நம்ம இதை வந்து சேர்க்குறது, பால் பெருங்காயம். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க. இப்போது அந்த அவலெல்லாம் நீங்கள் நொறுக்கி பார்த்தீங்கன்னா கையிலேயே நல்லா நொறுங்கும். அப்போ நம்ம நல்லா வறுத்துருக்கோன்னு அர்த்தம். பால் பெருங்காயம் அதே மாதிரி தான், கையில் லைட்டாக இது பண்ணாலே நல்லா நொறுங்கி வரும். இப்போ வந்து இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். உங்கள் குழந்தை இனிப்பு இல்லாமல் சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அரைச்சிடலாம். ஜவானை வந்து இனிப்போடு தான் சாப்பிடுவான், அதனால நான் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனங்கல்கண்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை பவுட்ரு ஆக்கிட்டேன். இதை வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை, இதே நான் மிக்ஸியில் அரைச்சாலே நல்லா பவுட்ரு ஆயிரும். இப்போ நம்ம செர்லாக் எப்படி ஹாட் வாட்டரில் கிண்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த செர்லாக்கையும் நம்ம கிண்டணும். ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த செர்லாக் வந்து கொஞ்சம் போட்டாலே நிறைய வரும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து செர்லாக் எடுத்துருக்கேன். அது ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. இது வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும், அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தொடர்ந்து 2 நாள் கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எப்பயும் போல் நார்மலாக இருக்குது, டைஜஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதே நீங்கள் உங்கள் குழந்த வந்து ரொம்ப வழக்கத்துக்கு போல் மாறாக ரொம்ப அழுதுச்சுன்னா இதை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. எந்த ஃபுட்டுமே, இந்த ஃபுட்டுன்னு இல்லை, எந்த ஃபுட்டுமே நீங்கள் 2 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். டைஜஸ்ட் ஆக தான் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அழுதுச்சுன்னா எந்த ஃபுட்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து நான் ஜவான் நல்லா சாப்பிடுவான். கடையில் வாங்கி கொடுக்குறதோடு இது எவ்வளவோ பெனிஃபிட். நான் வந்து 7th மந்த்லேருந்து தான் இந்த செர்லாக் வந்து நான் ஜவானுக்கே கொடுத்தேன். இந்த மாதிரி நல்லா லிக்விடாக கிண்டிடுங்க, கெட்டியாக கிண்டிடாதீங்க. இது ஆறினோடனே கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் தனியாகவே கிண்டிக்கோங்க. ரொம்ப தனியாக கிண்டாதீங்க, இந்த மாதிரி கிண்டினா போதும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பேபிக்கு செஞ்சு கொடுங்க. இப்படி மறந்துட்டீங்களே காய்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.